நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் வந்து எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நல வாரியத்தில் நம்ம வந்துட்டு கட்டுமான தொழிலாளர் நலச்சங்கம் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதில் வந்துட்டு நம்மளுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து தெரியலை அப்படின்னா அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நல வாரியம் டைப் பண்ணிங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய இந்த தமிழ்நாடு அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர் வெல்ஃபேர் போர்டுன்னு இருக்கு இல்லையா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒரு லிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய மொபைலில் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இதில் போய்ட்டு டெஸ்க்டாப் சைட்டை வந்து எனபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெஸ்க்டாப் மாதிரி வந்துடும். ஸோ நிறைய ஆப்ஷன் வந்து இதில் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் பர்டிகுலராக இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதாவது நலவாரியத்தில் வந்து பதிவு பெற்ற தொழிலாளியோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து தெரியலை, எனக்கு வந்து அந்த அட்டை இல்லை, நான் இது முடி போய் ஒரு இடத்துல பண்ணிட்டு வந்தேன், ஸோ அந்த அட்டை அவங்க கொடுக்கல, இல்லை நீங்கள் போய் வாங்கலை, இல்லை பிரிண்ட் எடுக்காமல் இருக்கீங்க அப்படின்னா இப்போ மறுபடியும் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து டேரெக்டாக நம்ம இந்த வெப்சைட்டை வந்து நலவாரியம் டைப் பண்ணிங்கன்னா இல்லை முதலோட வரக்கூடிய தமிழ்நாடு அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர் வெல்ஃபேர் போர்டுங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த பேஜ் வந்து உங்களுக்கு வரும். இதில் வந்து டேரெக்டாக கீழே ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு ஒன்று இருக்குங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது கீழே வந்தீங்கன்னா விண்ணப்பத்தின் எண்ணை பதிவு எண்ணை அறிய, சரிங்களா? உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்டர் யுவர் மொபைல் நம்பர் யூஸ்டு அட் த டைம் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் எந்த மொபைல் நம்பரை கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்களோ அந்த மொபைல் நம்பரை வந்துட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? ஸோ கஸ்டமரோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஸோ அவங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து இங்கே வந்துடும், சரிங்களா? ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அது இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சைடில் வந்து நீங்கள் அந்த நம்பரை வச்சு என்னென்ன கிளைம்லாம் பண்ணீங்க, அப்ளிகேஷன் டைப் என்னென்ன டைப்லாம் பண்ணியிருக்கீங்கிறதும் இந்த பக்கம் ஷோ ஆகும். ஸோ நமக்கு தேவையானது இந்த 31 பேக் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து இங்கே வந்து ஷோ ஆகும், சரிங்களா? ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இதான் ரெஜிஸ்ட்ரேஷனோட நம்பரு. இதை வந்து நான் இப்போ காப்பி பண்ணிக்கிட்டேன். ஸோ இதை வந்து காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு இதுக்கப்புறம் ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம், சரிங்களா? நான் அது ஒரு ரெஃபரன்ஸுக்கு இது இருக்கட்டுங்கிறனால நான் அதை நெக்ஸ்ட்டு புது டேப்பை ஓப்பன் பண்ணி அதில் பண்ணுறேன். ஸோ இதில் நலவாரியம் டைப் பண்ணுறேன். வந்த உடனே ஃபஸ்ட்டு ஒரு லிங்கை கிளிக் பண்ணிட்டேன். இதில் வந்துட்டு அப்படியே கீழே வந்தேன் அப்படின்னாக்கா கடவுச்சொல் மறந்து விட்டதா ஃபர்கட் பாஸ்வேர்டு இருக்கு இல்லையா? ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா இங்கே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க. இதுதான் நம்ம இப்போ எடுத்தோம், சரிங்களா? ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இங்கே போட்டுட்டு கீழே மொபைல் நம்பரில் வந்து கொடுத்த மொபைல் நம்பரை வந்து டைப் பண்ணிங்க. ஸோ உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணி சென்ட் ஓடிபி அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ரெஜிஸ்டர் பண்ண நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்து சென்ட் ஆகும், சரிங்களா? ஸோ அந்த நம்பரை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ அடுத்து வர மாதிரி உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டும் வந்து அடுத்த டைம் வந்து வரும், சரிங்களா? ஸோ ஓடிபியை வந்து நான் என்ட்ரு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே பாருங்கள், பாஸ்வேர்டு ஹேஸ் பின் சென்ட் டு யுவர் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் கைண்ட்லி செக் அண்ட் லாகின், சரிங்களா? இப்போ வந்து எனக்கு வந்து யூசர் நேமும் தெரிஞ்சிருச்சு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டேன். ஸோ பாஸ்வேர்டும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ரெஜிஸ்டர் நம்பருக்கு வந்து சென்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இதில் லாகின் வருது இப்போ, சரிங்களா? ஸோ இதே ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா லாகின் இருக்கு இல்லையா, உள்நுழைவு, இதில் வந்துட்டு என்னுடைய ரெஜிஸ்டர் நம்பரை நான் டைப் பண்ணிட்டேன், சரிங்களா? கீழே வந்து என்னுடைய அந்த மெம்பருடைய நம்பருக்கு வந்து அந்த 6 டிஜிட் ஓடிபியை வந்து என்ட்ரு பண்ணணும். ஓகே, நம்பர் என்ட்ரு பண்ணிட்டோமா? அங்கே வந்து கேப்சாவை பார்த்து கரெக்டாக டைப் பண்ணிங்க. ஸோ கேப்சாவை வந்து டைப் பண்ணியாச்சு. இப்போ வந்து லாகின் கொடுக்குறோம். லாகின் கொடுத்தவொடனே இன்வாலிட் யூசர் நேம் ஆர் பாஸ்வேர்டு என்டர் வேணும்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நாங்கள் மேலே வந்து ஸ்பேஸ் இருக்குது, சரிங்களா? அதை வச்சு நான் பண்ணதுனால எனக்கு வந்து தப்பாக வந்துடுச்சு. இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் நான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் கொடுக்கும்போது எப்போதுமே வந்துட்டு மேலே ஸ்பேஸ் எதுவும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அது ஸ்பேஸ் வந்துருக்காங்கிறத பாருங்கள், சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்நுழைவு வந்து கொடுத்துட்றேன். பாஸ்வேர்டை சேவ் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா என்னுடைய கஸ்டமருடைய ஐடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லாகின் வந்து ஆகிடுச்சு, சரிங்களா? இதுவும் நம்மளுடைய நலவாரியம் அட்டை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயிலும் இருக்கும். எப்போ ரெனியூவலுங்கிறது முதற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே ஆட்டோமேட்டிக்காக வந்து இருக்குது, சரிங்களா? ஸோ இது போல் தான் உங்களுடைய தொலைந்து போன நம்பர் உங்களுக்கு கிடைக்கலன்னா எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ அந்த எடுத்த நம்பரை வச்சு நம்ம எப்படி பாஸ்வேர்டு போட்டு உள்ள லாகின் பண்ணி போகிறதுங்கிறதையும் நம்ம வந்துட்டு இந்த வீடியோவில் வந்து பார்த்துட்டோம், சரிங்களா? நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. ஸோ இது போல் நிறைய பயனுள்ள அப்டேட்டட் வீடியோஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணுவோம்.